திருமண வீடுகளுக்கு போவோம். திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை அப்படி கையில் தாலி தான் எடுப்பார். திரும்பி பார்த்தா 30 பேர் சாப்பிடுவாங்க. எப்படி உள்ளே ஓனான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. மின்னல் வேகத்தில் பறந்து உள்ளே போய் சாப்பிட்டு வருவாங்க. ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிட்டு உட்கார போனேன். பொண்ணோட தகப்பனார் ஒடியாந்தார். இன்னொரு 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாரு. ஏதோ தமிழ் ஆர்வத்தில் கேட்குறாருன்னு நினச்சி, புறநானூறு படித்தாயா, அகநானூறு படித்தாயா, கலித்தொகை தெரியுமா, குறுந்தொகை கேட்டாயான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் திரும்ப ஓடியாந்து சமையல் ஆயிடுச்சு உட்காருங்க அப்படின்னாரு. அதாவது சோறு ஆகிற வரைக்கும் என்ன மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தோம்னா நாங்கள் மட்டும் பேசிகிட்டு இருப்போம். அதுக்காக ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. இப்போ இந்த கல்யாண வீட்டில் அங்கே சாப்பிட சொன்னாங்க. நான் சரின்ட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. ஒரு ஆள் சாப்பிட்ற இடத்துல 3 ஆள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த பக்கம் இலையில் உட்காந்துருக்கேன், ஏன் இலையில் அங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். நான் இது ஏன் இல்லை அப்படின்னேன். சும்மா நீங்கள் இங்கிட்டு சாப்பிடுங்க, நான் இங்கிட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். இது நம்ம அங்கே பார்ப்போம். கல்யாண வீடுகளில் பார்க்கக்கூடிய விஷயம். ரயிலில் போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமா, பிரயாணங்களில் பல அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். அந்த அனுபவங்கள் நினச்சி பார்த்தாலே நம்மளால் சிரிப்பை தாங்க முடியாது. ரொம்ப சங்கடத்தில் உண்டாகுமா நகைச்சுவை? தாராளமாக உண்டாகும். இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில எல்லாம் பஸ்ஸில் கண்டக்டர் உட்காந்துருக்கலே டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பார். மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி கொடுப்பார். இந்த கண்டக்டர் ஜாக்கி சான் மாதிரி ஓடுவார். குதிச்சு தவ்வி பல்ட்டி அடிச்சு. அன்றைக்கி ஒரு பஸ்ஸில் பார்த்தேன் நான். ஒரு பஸ் வந்து நின்னது. எல்லோரும் இறங்கினாங்க. டிக்கெட் எடுக்காதவனை பிடிக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணான், டங்குன்னு குதிச்சு ஓடிட்டான். கண்டக்டர் விடலை. இவனை விடக்கூடாதான்னு சொல்லி 3 கிலோமீட்டர் ஓடி அவனை பிடிச்சி விட்டார். எங்கடா டிக்கெட் அப்படின்னாரு. இந்தா இருக்கு அப்படின்னா. அப்புறம் ஏன்டா ஓடியான்னாரு. அது ஏன் இஷ்டம். நான் ஓடுவேன், உட்காருவேன், அப்படியே பல்ட்டி அடிப்பேன், இன்னொரு பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு போவேன். அதுக்காக நீ யாரு? ஆமாம் நீயே ஓடியாந்த அப்படின்னு கேட்டான். அந்த ஆளுக்கு அழுகே வந்துருச்சு. ஏன்னா டிக்கெட் எடுத்தவனை விரட்டி ஓடணும் ஒரே ஆள் வேணா தான் இருப்பான். இப்போ நினச்சி பாருங்க, நாம் எதையும் தேடி போகணுன்னு கிடையாது. நகைச்சுவைகள் அங்கங்கே பிரமாதமாக அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நகைச்சுவைக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுப்போம். அருவ ஜோக்ஸ்னு ஒன்று உண்டு. குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப கவனிக்க வேண்டியது இதுதான். குழந்தைகிட்ட போனோடனே பெரிய ஜோக்காக சொல்ல வேண்டாம். சின்ன ஜோக் சொன்னால் குழந்தை சிரிக்கும். குழந்தைய ஜோக் சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்ம குழந்தைய பேச விடுறதில்ல. அடிச்சு இழுத்துட்டு வருவோம். என்னமாதிரி நீ பேசுனேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லுவோம். கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வர்றப்ப நீ திரும்பி வர்ற வரைக்கும் வாயை திறக்கப்படாது அப்படி சொல்லியிருப்போம். அன்றைக்கி ஒரு அப்பாவும் பையனும் போனாங்க இந்த பொருட்காட்சிக்குள்ளே. பையனுக்கு 6 வயசு. அப்பாட்ட விசில் வேணும்னு கேட்டான் ஊதுறதுக்கு. அந்த வயசில் தான் விசில் ஊத முடியும். வேறு என்ன ரிட்டையர்ட் ஆகியா ஊதிட்டு தெரிவாங்க? இல்லை, அவர் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. கீழே விழுந்து உருண்டு அழுகிறான். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாது அப்படி சொன்னார். அந்த பையன் கீழே ஓட்டான் அப்படியே. ஏன்னா விசில்னா ஊதுறதுக்கு தான். இப்போ சில பேர்கிட்ட பேனா கேளுங்களேன், எழுதாதீங்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதை வாங்கி என்ன பல்லா குத்த போகிறோம். இன்னும் சில பேர் உங்கள் கிடியாரத்தில் மணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் 2ஐயும் கூட்டு 2 ஆள் வந்து பார்க்க போகிறோன்னா? இல்லை, சின்ன குழந்தைகள் நகைச்சுவை சொல்லுமா? அருமையாக சொல்லும். நகைச்சுவை மன்றங்களில் நகைச்சுவைக்கு முதல்ல குழந்தைகளை கூப்பிடுவோம். ஒரு குழந்தை வந்துச்சு. அருவ ஜோக்குன்னு பேர் குழந்தைகள் சொல்கிறது. அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். என்ன நகைச்சுவை சொல்லி தெரியுமா? இந்த அருவ ஜோக்குங்கிறது பெரும்பாலும் கேள்வி பதிலாக தான் இருக்கும். ஒரு கேள்வி அதுக்கு பதில். ஒரு குழந்தை வந்துச்சு, 6 வயசு இருக்கும். எல்லாரையும் பார்த்து கேட்டுச்சு, சிவபெருமான் சிவலோகத்தில் கம்ப்யூட்டர் வாங்கிட்டார், ஆனால் அதை ஆப்ரேட் பண்ண முடியல, ஏன் அப்படி கேட்டுச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அங்கே ஜென்ரேட்டர் இல்லை, கரண்ட் வரலன்னு இருக்கான். அந்த குழந்தைய கடைசியில் சொல்லிச்சு, சிவபெருமான் கம்ப்யூட்டர் வாங்கிட்டாரு ஆனால் ஆப்ரேட் பண்ண முடியல, ஏன்னா பிள்ளையார் மவுசை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லிச்சு. இதில் என்னன்னா பெரிய ஆளுங்க யாருமே சிரிக்கலை. ஏன்னா எவனும் கம்ப்யூட்டரை பார்த்ததில்ல. சின்ன குழந்தைகள் பூரா என்ன சொல்லுதுன்னா, அது கம்ப்யூட்டர் பார்த்துருக்கு, முன்னாடி இருக்கிறது மவுஸ் வச்சு பார்க்குது. இப்போ குழந்தைகள் சொல்கிற ஜோக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிரிச்சா நல்லது, சிரிக்க சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா? இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.